பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். எரேமியா 29:11 மணி, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை கொடுக்கும்படி அவர் உங்கள் பேரிலே அவர் பிரியமாயிருக்கிறார். அருமையானவர்களே, ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் வாழ்க்கையிலே அவர் செய்கிற அற்புதமான காரியங்கள், ஆச்சரியமான காரியங்கள் நம்முடைய அறிவுக்கு விவரிக்க முடியாத அது அற்புதமான செயலாக இருக்கிறது. ஒரு மனுஷனை கர்த்தர் உயர்த்தர முடிவு பண்ணிட்டா, ஆஸ்வதிக்க முடிவு பண்ணிட்டா, அந்த நினைவை யாராலும் மாற்ற முடியாது. ஏசாயாவில் வாசிக்கும்போது சொல்கிறார், என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது, நீதியை சரிகட்ட நாள் என் மனதில் இருக்கிறது. நீங்கள் நீதிமொழி 23:19 படிக்கும் போது அங்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இப்படி ஆண்டவர் மனிதனை உற்சாகப்படுத்தி பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். சோர்ந்து போகிறவன், சத்துவம் இல்லாதவன், பலன் இல்லாதவன், அவர்களுக்கு ஒரு முடிவை அவர் தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாகவே முடிவுன்னா, உங்க பிரச்சனைக்கு கண்ணீருக்கு அவர் முடிவு வைத்திருக்கிறார். உங்க பிரச்சனை எப்பயுமே கண்டினியூவாக, வேதனைகள் எப்பயுமே தொடர்ச்சியாய் உங்களோடு போராடி கொண்டிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் முடிவு அவர் சமயமாக வைத்திருக்கிறார். தேவ மக்களை கலகாதீங்க. இந்த உபத்திரவத்துக்கு ஒரு முடிவு உண்டு, இந்த வேதனைக்கு ஒரு முடிவு உண்டு, இந்த தோல்விக்கு ஒரு முடிவு உண்டு. நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் அந்த நிலைமை மாற்றுவதற்கு கர்த்தர் ஒரு காலத்தை, நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த எதிர்பார்ப்புக்கு தக்க நினைவுகள் அவர் மைண்ட்ல இருக்கிறது. அதனால தேவ மக்களை சோர்ந்து போகாதீங்க, வருத்தப்படாதீங்க. ஆண்டவர் பைபிள் யார வாழ்க்கையெல்லாம் கலங்கி தவித்தார்களோ, வேதனை அவங்களை பார்த்து அழாதே. நான் 38 வருஷமாக அந்த குளத்தண்டை காத்திருந்ததுக்கு ஒரு முடிவை, அவன் எதிர்பார்க்கிற முடிவை அவனுக்கு தருவதற்கு அவன் பேரில் அவர் பிரியமாக இருந்தார். யோசித்து பாருங்க, நம்மளால் ஒரு நாள் 2 நாள் வியாதிப்பட்டால் வாழ்க்கையை என்னடான்னு வெறுத்து போக நிலைமை. 38 ஒரு மனுஷன் நம்பிக்கையோடு காத்திருக்கான். அவன் நம்பிக்கை வீண் போகாதபடி அவனுக்கு ஒரு அற்புதம் செய்து, எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நடை என்று சொல்லி இந்த உலகத்தில் யாரால சொல்ல முடியாத அற்புதம் செய்தார். ஒருவேளை பல ஆண்டுகள் நீங்க படுத்த படைக்க இருக்கீங்க, வியாதி நடுவில் இருக்கிறீங்களா, கண்ணீர் நடுவில் வாடுகிறீங்களா, இன்னும் கஷ்டத்தின் நடுவில் வாடுகிறீர்கள், இறைவன் நம்பி பாருங்கள், அவருக்காய் காத்திருந்து பாருங்கள். அவர் பேரில் வைத்த அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ஆமே, நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னவர், உன் பேரில் வைத்த நினைவை நான் அறிந்திருக்கிறேன் சொன்னவர். யோபு சொல்கிறார், அவர் எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிப்பார். ஏசப்பா உனக்கு ஒன்று குறித்திருக்கிற மகனே, மகளை அது கண்டிப்பாக செய்து முடிப்பார். கலந்து போகாது, சோர்ந்து போகாதே. அவருக்கு ஒரு காலம் இருக்கிறது. ஒருவேளை சூழ்நிலை எப்படி, பொருளாதாரம் எப்படி இருக்கிறது, அவர் உன் பேரில் வைத்த நினைவு அது தீமைக்கல்ல, அது நன்மைக்கு ஏதுவான நினைவாக இருக்கிறது. அவர் உன்னை தண்டிப்பதற்காக அல்ல, உன்னை உருவாக்குவதற்காகவே அவர் தன்னை அர்ப்பணித்தவர். இந்த பூமியில ரோமர் 8:32 படிச்சு பாத்தீங்கன்னா, சொந்தக்குமார் என்று பாராமல் நமக்காக தம்மையே ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படின்னு கேக்குது. அதனால உங்கள் பேரிலே அவருக்கு நினைவுகள் தீமைக்கல்ல, அது நன்மைக்கு ஏதுவான நினைவுகளை அவர் அற்புதம் செய்வதற்கு அவர் இன்னும் போதுமானதாக இருக்கார். உங்களுக்கு நம்புவதற்கோ விசுவாசிப்பதற்கோ கொஞ்சோடு தேவனுக்கு இடம் கொடுத்து பாருங்க. அவர் வேத்து எங்க பார்த்தாலும் ஒருத்தர் வரான், உம்மால எதனால் செய்ய முடியுமோ செய்யுங்க. மார்க்கெட்டிங் 9ஆம் அதிகாரம் 22-23 படிச்சா, தீயிலும் தண்ணீரிலும் இந்த பிசாசியன் பிள்ளையை தள்ளிவிடுது ஆண்டவரே, உம்மால் எதனா செய்யக்கூடுமானால் செய்யும் சொன்னாரே. நீ விசுவாசிக்கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும், நீ விசுவாசித்தவனுக்கு எல்லாம் ஆகும். இன்னைக்கு தெய்வத்தை நம்பிப்பார். அவர் உன் பேரில் வைத்த நினைவு ஒரு நியாயமான நினைவாக இருக்கிறது. நீ உனக்கு ஒரு முடிவை அவர் தருவதற்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த காலங்கள் உன்னுடைய காலங்கள். அழுதது போதும், கலங்கினது போதும், கண்ணீர் விட்டது போதும். கிதியோன் அங்க புலம்புகிறான், அழுகிறான், கர்த்தர் எங்களோடு இருந்தால் ஏன் இந்த பாடி இந்த கண்ணீர். கர்த்தர் சொல்கிற, உனக்கு இருக்க இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிற கர்த்தர் நான் அல்லவா, உன்னை என்னை ரட்சித்தர், உன்னை என்னை அபிஷேகித்தர், உன்னை என பேர் சொல்லி அழைத்தவர், அவர் உன் பேரில் என் பேரில். எரேமியா 29:11 படியே உங்க வாழ்க்கையிலே உண்மையில் வைத்த அந்த நினைவுகள் அது நியாயமான நினைவுகளாய், உனக்காக வைத்த முடிவு அது நன்மையான முடிவுகளாய், அவர் நமக்கு குறித்ததை செய்து முடிக்கிறவராய். ஆண்டவர் ஒரு நன்மையை தடைபடாது. ஏற்ற காலத்திலே நான் உன் தலையை உயர்த்துவேன் சொன்னார்ல்ல, ஆண்டவர் அதை அப்படி செய்ய முடிப்பார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்க கண்ணீர் மாறும், இந்த வேத வாக்கு நிறைவேறும். நம்பிக்கையோடு விசுவாசமோடு இருங்க. கர்த்தருக்காக வாழ்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you. God bless you. Amen.